ஒரு கம்பெனி ஜஸ்ட் 3 to 4 இயர்ஸில் $7 பில்லியன் வேல்யூவேஷன் ரீச் பண்ணால் நார்மலாக நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஐபிஓ. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்து ஷேர்ஸை பப்ளிக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது தான். ஆனால் ஜெப்டோவோட கேஸில் 2025 ஐபிஓ கொண்டு போயிடலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணினாங்க. ஆனால் கம்பெனி ஒரு ஷாக் கொடுத்துச்சு. ஐபிஓ இப்போ டிலே. நியூ பிஸ்னஸ் வெர்டிக்கல் எல்லாமே ஷட் டவுன் பண்ணுறாங்க. மந்த்லி கேஷ் பர்ன் இன்னமும் hundreds of crores நிற்குது. ஸோ ரியல் கொஸ்டின், இங்கே ஜெப்டோ ஸ்லோ டவுன் ஆகுறது அது ஃபெயில் ஆகுறத சொல்லுதா, இல்லை இதுக்கப்புறம் தான் கம்பெனி ஃபைனலாக க்ரோவே ஆகுதா? இந்த வீடியோவில் நம்பர், ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வச்சு ஜெப்டோவோட சர்வைவல் ப்ளூ பிரிண்ட்டை டீகோட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஹோஸ்ட் மைக்கேல். இந்த சேனலில் நம்ம ஸ்டார்ட் அப் வேர்ல்டில் உள்ள பிஸ்னஸ் பிரேக் டவுன், ரியல் கேஸ் ஸ்டடீஸ், ஃபண்டிங் ஸ்டோரிஸ், அக்விசிஷன்ஸ் அண்ட் பிகைண்ட் தி சீன் ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் ஃபவுண்டராக இருந்தாலும், இன்வெஸ்டராக இருந்தாலும், ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், இல்லை பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இந்த சேனல் உங்களுக்கு தான். நீங்கள் ஆண்டர்ப்ரனராக இருந்தால், ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணிட்டு இருந்தால், பிசி மைண்ட் செட், ஃபண்ட் ரைசிங் கிளாரிட்டி, பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல் தேவைன்னா seniors.school விசிட் பண்ணுங்கள். ஒரு கம்பெனி 10-minute டெலிவரின்னு ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ராமிஸை வச்சு மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகுது. ஸ்பீட், கன்வீனியன்ஸ், அக்ரெசிவ் எக்ஸிக்யூஷன். இந்த ஸ்ட்ராட்டஜி உண்மையிலே ஒர்க் ஆகுதா? ஆமாம், ஆகுது. ஜெப்டோ ஜஸ்ட் 3 to 4 இயர்ஸில் $multi-billion வேல்யூவேஷனை ரீச் பண்ணிடுச்சு. வேர்ல்டோட பெஸ்ட் இன்வெஸ்டர்லாம் பேக் பண்ண கம்பெனி இது. இந்தியாவில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டார்ட் அப்பில் இதுவும் ஒன்று. ஆனால் அந்த ராக்கெட் ட்ரெஜெக்டரியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது கேஷ் பர்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகும்போது லாஸ் எக்ஸ்போனன்ஷியலாக க்ரோ ஆகுது. ஸோ இது ஃபெயிலியர் ஸ்டோரி இல்லை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எவல்யூஷன் ஸ்டோரி. ஜெப்டோ ரியலைஸ் பண்ணது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். 10-minute டெலிவரி ஒரு என்ட்ரி டாக்டிக் தான். ஆனால் 10 வருஷம் பிஸ்னஸ் பில்ட் பண்ணால் ஸ்பீட் மட்டும் போதாது. உண்மையிலே என்ன தேவை? கண்டிப்பாக யூனிட் எக்கனாமிக்ஸ், கேபிட்டல் டிசிப்ளினாக யூஸ் பண்ணணும், சஸ்டைனபிளான மார்ஜின் இருக்கணும். இப்போ இந்த கான்டெஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது சின்ன மார்க்கெட் கிடையாது. இந்தியாவோட குயிக் காமர்ஸ் இப்போ ஆல்ரெடி ஒரு $6 பில்லியன் எக்கோசிஸ்டம். டெய்லியும் அரௌண்ட் 43 லட்சம் ஆர்டர்ஸ் மட்டும் நடக்குது. இந்த ஆர்டர்ஸை போடுற உண்மையான மக்கள் அது யார்? ஆவரேஜான ஏஜ் ஒரு 29, எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். அர்பன் சிட்டியில் இருக்கவங்க, கன்வீனியன்ஸை எதிர்பார்க்குற ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். பேமெண்ட் சைடில் பார்த்தா ஆல்மோஸ்ட் எங்கேயுமே ஃப்ரிக்ஷன் கிடையாது. யூபிஐ மட்டுமே மாதம் 18.4 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடக்குது. அந்த அர்த்தம் என்ன தான்? டிமாண்டுக்கு எந்த பிளாக்குமே இல்லை. பீப்புள் ஆர் மென்டலி ரெடி டு ஆர்டர் அட் எனி டைம். இந்த டிமாண்டெல்லாம் எங்கே கான்சென்ட்ரேட் ஆகுதுன்னா டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை, கொல்கத்தா, இந்த மாதிரி ஹை டென்சிட்டி சிட்டிஸ், ஹை ரிப்பீட் ஆர்டர்ஸ், ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்பேஸில் பிளேயர்ஸ் தான் யார் யார் இருக்கா? ஒரு பக்கம் பிளிங்கிட், அவங்க தான் மார்க்கெட் லீடர். அதை பேக் பண்ணுறது ஜொமேட்டோ ஒரு பப்ளிக் லிஸ்டட் என்டிட்டி. டீப் பாக்கெட்ஸ், காசு நிறையா இருக்குது, ரன்வேக்கு பிரச்சனையே கிடையாது, காசு எவ்வளோ வேணாலும் வாரி இறக்கலாம். இன்னொரு பக்கம் ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட், ஆல்ரெடி ஃபுட் டெலிவரியில் ஒரு பெரிய யூசர் பேஸ் வச்சுருக்கவங்க அவங்க தான். அதை லிவரேஜ் பண்ணி குயிக் காமர்ஸில் அவங்க ஸ்கேல் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஜெப்டோ ஒரு பியூர் சேலஞ்சர். இது 19 வயசு ஃபவுண்டர்ஸ் ஸ்டான்ஃபோர்ட்லேருந்து ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் பெட்டில் பியூர் ஸ்பீடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தது தான் அந்த ஸ்டார்ட் அப். ஸோ எங்கள் சீன் ரொம்ப கிளியர். மார்க்கெட் ரொம்ப பெருசு, டிமாண்ட் உண்மையிலே இருக்குது, காம்படிஷன் அதுக்கு மேலே போட்டு பண்ணுறாங்க. இப்போ எங்கள் கேள்வி என்னென்னா, எங்கள் ஸ்பீட் மட்டும் போதுமா, இல்லை ஸ்கேல், கேபிட்டல் கண்ட்ரோல், சஸ்டைனபிலிட்டிலாம் தேவையா? இதுதான் ஜெப்டோவோட ஒரு கோர் டென்ஷனே. அண்ட் இங்கே தான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஜெப்டோ ஃபாலோ பண்ண மாடல் ரொம்ப கிளியராக தெரியும். இது ஒரு பிளிட்ஸ் ஸ்கேலிங் ரிதம்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மேசிவ் கேபிட்டல் ரைஸ். ஜெப்டோ திரும்ப ஃபண்டிங் ரைஸ் பண்ணாங்க. டோட்டலாக பார்த்தா $2.3 பில்லியன் கேபிட்டல். 14 ஃபண்டிங் ரவுண்ட்ஸ் நடந்திருக்கு. இந்தியாவோட இது ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் யூனிகான். அடுத்த ஸ்டெப், இந்த பணத்தை வச்சு ஹைப்பர் எக்ஸ்பான்ஷன், சிட்டியாக டார்க் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறது, கஸ்டமருக்கும் ஸ்டோருக்கும் பக்கத்தில் மாதிரி டார்க் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறது, அதனால் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், டெலிவரி டைமும் 10 மினிட்ஸ்க்குள்ளே கொடுக்க முடியும். மூணாவது ஸ்டெப், அப்புறம் எக்கனாமிக்ஸை சரி பண்ண ட்ரை பண்ணுறது, சப்ளை செயினை இம்ப்ரூவ் பண்ணலாம், ரைடரோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆர்டர் டென்சிட்டியை அதிகம் பண்ணுறது. ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது ஒரு ஸ்டேபிளான மாடல் இல்லை, இது ஒரு லூப். பணம் ரைஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, திரும்ப பணம் ரைஸ் பண்ணுறாங்க. இது ரிப்பீட்டாக போய்கிட்டு இருக்கு. ஃபண்டிங் ஈஸியாக இருந்த வரைக்கும் இந்த சைக்கிள் ஒர்க் ஆகும். ஆனால் ஃபண்டிங் ஸ்லோவான உடனே என்டையர் எக்கோசிஸ்டமே ப்ரெஷருக்குள்ளே போகுது. இந்த ரிதம் ரொம்ப வேகமாக ஓடுச்சுன்னா, தப்பு நடந்துச்சுன்னா அதை திருத்த டைம் கூட கிடைக்காது. இதுதான் ஜெப்டோ ஸ்டோரியில் நெக்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்டுக்கு லீட் ஆகுது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, இந்த பிளிட்ஸ் ஸ்கேலிங் மாடல் எப்படி ஒரு கேஷ் பர்ன் மான்ஸ்டராக மாறுதுன்னு. இந்த பாயிண்டில் ஜெப்டோ ஜேர்னியில் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கிற ஃபேஸ் வருது. நம்பர்ஸ் பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியும். FY24 ரெவன்யூ 4,454 crores. அடுத்த வருஷமே FY25 டேரக்டாக 11,110 crores. ஒரே வருஷத்தில் 150% மேலே ரெவன்யூ க்ரோத் ஆகிருக்கு.
டாப் லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. ஸ்கேல்னா என்ன நீங்கள் கிளியராக தெரியுது. ஆப்ரேஷன் சைடில் பார்த்தா ஆனுவலைஸ்டாக கிராஸ் ஆர்டர் வேல்யூ மட்டும் $4 பில்லியன் ஒர்த்தை டச் பண்ணுது. ஆல்மோஸ்ட் வந்து 28,000 to 30,000 crores. அதோட அர்த்தம் என்னென்னா ஜெப்டோ பிளாட்ஃபார்மில் டெய்லி நடக்கிற டிரான்சாக்ஷன் ரொம்ப மேசிவாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மொமெண்ட்டில் ஜெப்டோ நெக்ஸ்ட் பிக் டிசிஷனுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. அதான் நியூ வெர்டிகல்ஸ். கிராசரி மட்டும் இங்கே பத்தாது, காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர போகிறேன். வேறு எதுவும் இல்லை, ஜெப்டோ கஃபே தான். இந்த ஐடியா ரொம்ப சிம்பிள். சேம் டார்க் ஸ்டோர், சேம் டெலிவரி ரைடர்ஸ், சேம் 10-minute ப்ராமிஸ், ஆர்டர் வேல்யூ கொஞ்சம் பெருசாக மாற்றலாம்னு ஒரு பெட் பண்ணுறாங்க. இப்போது நேச்சுரலாக நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் கிளியராக தெரியுது. IPO 2025 எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு. ஃபவுண்டரோட மைண்ட் செட்டும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. க்ரௌத் இருக்குது, ஸ்கேல் இருக்குது, மார்க்கெட் ஹாட்டாக இருக்குது, பப்ளிக் மார்க்கெட்ஸ் ரெடியாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஜெப்டோ டாப் மவுண்டெயினில் இருந்துச்சு. ரெவன்யூ ஸ்ட்ராங், எக்ஸ்பான்ஷன் அக்ரெசிவ், விஷன் ரொம்ப போல்டு. ஆனால் ஸ்டார்ட் அப் ஜேர்னியில் ஒரு பேசிக் ட்ரூத் இருக்குது. பீக்குன்னு சொன்னாலே ரிஸ்க்கும் கூட வரும். இந்த அளவுக்கு க்ரோத் மெயின்டைன் பண்ணால் காஸ்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அண்ட் இங்கே தான் நம்பர்ஸ் பேக் சைடில் இன்னொரு ஸ்டோரியாக ஆரம்பிக்குது. இங்கே தான் ஜெப்டோ மாடலில் ஒரு ரியல் வாலே வருது. 10-minute டெலிவரி ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரியும். ஆனால் பிஸ்னஸ் மேத் சைடில் பார்த்தா இது ப்ராமிஸ் ரொம்ப ப்ரூட்டல். ஃபர்ஸ்ட் ரெவன்யூ சைட் பார்க்கலாம். ஆவரேஜாக ஒரு ஆர்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 500 to 600 rupees இருக்குது. இந்த அமௌண்ட்டில் கம்பெனி எவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். இப்போ காஸ்ட் சைடு பார்க்கலாம். லாஸ்ட் மைல் டெலிவரிக்கு ரைடர் காஸ்ட் இருக்குது. ப்ரைம் சிட்டியில் இருக்க டார்க் ஸ்டோர்ஸோட ரெண்ட் ரொம்பவே அதிகம். கஸ்டமரை ரீட்டைன் பண்ணணும்னா ஹெவியாக டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஸ்பீடு மெயின்டைன் பண்ண எக்ஸ்ட்ரா ரைடருக்கு பே அவுட்டு கொடுக்கணும், லைக் இன்சென்டிவ், போனஸ் இந்த மாதிரி. இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆர்டர்லையும் காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது. இதனால ஃபைனலாக வந்த ரிசல்ட் சிம்பிளாக சொல்லணும்னா கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பெர் ஆர்டர் -12 rupeesலேருந்து -35 rupees இருக்குது டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டாக் ஸ்டோர்ஸில். இதுக்கு என்ன தான் அர்த்தம்? ஜெப்டோ ஒரு டெலிவரி பண்ணும்போதும் ப்ராஃபிட் இல்லாமல் -12 to -35 rupees வந்து இங்கே லாஸ் இன்கர் பண்ணுறாங்க. இது உண்மையிலே ரொம்ப பெரிய டேஞ்சர் சைன். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் லாஸும் அதிகமாகுது. ஸோ எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்னு இருக்கும். எப்போல்லாம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறப்போ, ஸ்கேல் பண்ணுறப்போ ப்ராஃபிட் வந்துடும். எப்படியாவது பிஸ்னஸ் செலவு கம்மியாகி ப்ராஃபிட் வந்துடும். ஆனால் இங்கே வால்யூம் என்ன தான் இன்க்ரீஸ் ஆனாலும் லாஸ் மட்டும் அதிகமாகுது. மோர் ஆர்டர்ஸ்னால் மோர் பர்ன். இந்த ஸ்டேஜில் ஸ்பீடில் ஒரு அட்வான்டேஜ் இல்லை. இது ஒரு லயபிலிட்டியாகவே மாறுது. ஏன்னா 10 minutes அச்சீவ் பண்ண ரைடர் ஸ்லோ பண்ண முடியாது. டிஸ்கவுண்ட்டையும் இமீடியட்டாக கட் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் யூசர்ஸை ரீட்டைன் பண்ண முடியாது. ஸோ இந்த மேத்தை பிரேக் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜியை ரீதிங்க் பண்ண வேண்டிய டிசிஷன் வருது. இந்த ப்ரோக்கனான மேத்னால தான் ஜெப்டோ ஜேர்னியில் நெக்ஸ்ட் பிக் டிசிஷனுக்கு ஃபவுண்டேஷன் ப்ராப்ளம் போடுது. அதுக்கு மேலே ஒரு பெரிய இம்பேலன்ஸ் கிளியராக தெரியுது. இந்த குயிக் காமர்ஸ் வார் ஈக்குவல் பிளேயர்ஸ்குள்ளே நடக்கலை. இது பப்ளிக் மார்க்கெட் மணி விசஸ் ப்ரைவேட் ஸ்டார்ட் அப் மணியோட ஃபைட். ஒரு பக்கம் பிளிங்கிட் பேக்டு பை ஜொமேட்டோ, பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி. ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ரீசெண்டாக $1 billion QIP ரைஸ் பண்ணாங்க. அது என்ன அர்த்தம்னா அவங்க காசு பர்ன் பண்ணாலும் அவங்களோட பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து பர்ன் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்டாமார்ட் பேக்டு பை ஸ்விக்கி. IPOவில் 5,400 crore ஃப்ரெஷ் கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எகெயின் பப்ளிக் மார்க்கெட்ஸோட மணி. இது ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தா ஜெப்டோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி, வெஞ்சர் கேபிட்டலோட காசு, IPO கிடையாது, பப்ளிக் மார்க்கெட்டோட ஆக்சஸும் கிடையாது. ஆனால் பேட்டில் ஃபீல்டில் எல்லாருமே சேம் வெப்பன் தான் யூஸ் பண்ணுறாங்க. டிஸ்கவுண்ட்ஸ், ஃபாஸ்ட் டெலிவரி, மோர் டார்க் ஸ்டோர்ஸ், அக்ரெசிவ் எக்ஸ்பான்ஷன். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா பிளிங்கிட்டுக்கும் இன்ஸ்டாமார்ட்டுக்கும் முடியாத அளவுக்கு ஆமோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஜெப்டோ கிட்ட வெறும் லிமிட்டடான கேஷ் ரன்வே தான் இருக்குது. அதனால தான் இந்த ரேஸ் ஸ்லோவாக ஒரு கேஷ் பர்னிங் வாராக மாறுது. இதை சிம்பிளாக சொல்ல போனால் 2 பெரிய பேட்டில் ஷிப்ஸ் பப்ளிக் மார்க்கெட் ஃபியூலை யூஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஸ்பீட் போட்டை சரவுண்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன். இந்த ஸ்டேஜில் ஸ்பீட், எக்ஸிக்யூஷன் எல்லாம் செகண்டரி, பேலன்ஸ் ஷீட் தான் ப்ரைமரி. அண்ட் இதுதான் ஜெப்டோவுக்கு ஒரு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத்தை எக்ஸ்போஸ் பண்ணுது. ப்ரைவேட் கேபிட்டலை வச்சு பப்ளிக் மார்க்கெட் ஃபண்டட் வார நீண்ட காலம் ஃபைட் பண்ண முடியாது. இந்த ப்ரெஷர் தான் ஜெப்டோவை நெக்ஸ்ட் மேஜராக ரீதிங்க் பண்ண புஷ் பண்ணுது. அதில் தான் ஜெப்டோ எப்படி ஸ்ட்ராட்டஜியை மாற்றினாங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ப்ரெஷரில் தான் ஜெப்டோ நெக்ஸ்ட் மேஜராக ரீதிங்க் பண்ண புஷ் பண்ணுது. இப்போ நாம் இந்த ஸ்டோரியில் ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான பேஸ்க்கு வந்திருக்கோம். இதை சிம்பிளாக சொல்ல போனால் இன்டர்னல் ப்ளீடிங். வெளியே வார் நடக்குது, காம்படிஷன் ஃபுல் ஃபோர்ஸில் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஜெப்டோ ஸ்லோவாக ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்குது. வேறு அதில் கேஷ் ப்ளீடு தான். ஜனவரி 2025 சுச்சுவேஷன் ரொம்ப சீரியஸாக மாறுது. மந்த்லி கேஷ் பர்ன் 660 crore. ஒரே மாதம் டாலரில் பார்த்தா ஆல்மோஸ்ட் $80 million. இது ஒரு பப்ளிக் மணி கிடையாது, இது வந்து ப்ரைவேட் வெஞ்சர் கேபிட்டலோட மணி.
இது ஜஸ்ட் எக்ஸ்பேன்ஷனோட செலவு இல்லை, இது இந்த பிளிட்ஸ் ஸ்கேலிங்கோட அல்காரிதம், இவங்க கிரியேட் பண்ண மாடலோட ப்ரைஸ், அது கொடுக்க வேண்டிய விலை. மோர் டார்க் ஸ்டோர்ஸ், மோர் ரைடர்ஸ், ஹெவி டிஸ்கவுண்ட்ஸ், ஸ்பீடு மேலே ஃபோக்கஸ் பண்ணி ஓடிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்பர்ஸ் ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் சொல்லுது, எவ்வளோ வேகமாக ஓடினாலும் ஃபியூயல் ரொம்ப வேகமாக முடிஞ்சிடும். இந்த ப்ரெஷரோட ஃபஸ்ட்டு கேஷுவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஜெப்டோவோட கஃபே. ஐடியா நல்லா இருந்துச்சு, 10 மினிட்ஸில் காஃபி, டீ, ஸ்நாக்ஸ். ஆனால் கிராசரி லாஜிஸ்டிக்ஸ்க்கும் ஃபுட் ஆப்ரேஷன்ஸ்க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 லொக்கேஷன்ஸில் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. நிறையா சிட்டிஸில் சொல்லாமலே எக்ஸிட் ஆகிடுச்சு. அப்புறம் இதுதான் ஹியூமனோட காஸ்ட். ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்டார்ட் ஆகுது. 500+ எம்ப்ளாயிஸை லேட் ஆஃப் பண்ணுறாங்க. இது எஃபிஷியன்சியோட டெசிஷன் கிடையாது, இது சர்வைவலோட டெசிஷன். அதுக்கு மேலே ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக், லீடர்ஷிப் எக்ஸிட். கீ வைஸ் பிரசிடென்ட், சீனியர் வைஸ் பிரசிடென்ட், சிஎக்ஸோ லெவல் லீடர்ஸ் எல்லாமே எக்ஸிட் ஆகிட்டாங்க. அவங்களும் வெளில போயிட்டாங்க, இதை ஓடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். எல்லாரும் ஒரே டயத்தில் வெளியே போகும்போது சிக்னல் ரொம்ப கிளியர். இங்கே ப்ராப்ளம் மார்க்கெட்டில் கிடையாது, டிசிஷன் மேக்கிங்லேயோ இல்லை மாரல்லையோ இல்லை டைரக்ஷனில் தான் பெரிய ப்ராப்ளமே இருக்குது. இந்த ஃபேஸ் ஜெப்டோவுக்கு ஒரு ஹார்ட் லெசன் சொல்லுது. பிளிட்ஸ் ஸ்கேல் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை சஸ்டெயின் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். இந்த இன்டர்னல் ப்ளீடிங்கில் தான் ஜெப்டோ நெக்ஸ்ட் லெவலாக ரீதிங்க் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரியோட மோஸ்ட் டேஞ்சரஸான மொமெண்ட் வருது. இதுதான் நான் ரியல் டைமில் ஸ்டம்பிள்னு சொல்கிறேன். வார் நடந்துச்சு, ஆனால் இந்த வாரில் ஜெப்டோ ஸ்லோவாக கிரவுண்டை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. மார்க்கெட் ஷேர் நம்பர் பார்த்தா பிக்சர் ரொம்ப கிளியர். பிளிங்கிட் ஸ்டெடியாக மேலே போகுது. ஆல்மோஸ்ட் 45% மார்க்கெட் ஷேரை வச்சுருக்காங்க. நான் கூட பர்சனலாக பிளிங்கிட் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டாமார்ட்டும் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகுது. ஆனால் ஜெப்டோ பீக்கில் இருந்து 23 to 25% ரேஞ்சுக்கு கீழே ஸ்லிப் ஆகிடுச்சு. இது ஜஸ்ட் டிமாண்ட் இஷ்யூனால இல்லை, இது ஒரு எக்ஸிக்யூஷன் ஃபெயிலியர், எக்ஸிக்யூஷன் ப்ராப்ளம் நான் சொல்லுவேன். ஒரு சிம்பிள் கம்பேரிஷன் பார்க்கலாம். ஏப்ரல் டு மே பீரியடில் புதுசாக லான்ச் பண்ண டாக் ஸ்டோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாமார்ட் 118 லான்ச் பண்ணியிருக்காங்க, பிளிங்கிட் 98 லான்ச் பண்ணியிருக்காங்க, ஜெப்டோ வெறும் 22 ஸ்டோர்ஸ் தான். ஸோ ஃபைனலாக இது என்னத்தை சொல்ல வருது, ஜெப்டோ வாரில் இருந்து அவங்க கிட்ட இருந்த கேஷ் ஸ்லோவாக பர்ன் ஆகி கம்மியாகிக்கிட்டு வந்துடுச்சு. ஸோ அதனால தான் ஜெப்டோ வாரில் லூஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே கேபிட்டல் இருந்தால் ஸ்பீடு இருக்கும், கேபிட்டல் டைட் ஆன உடனே எக்ஸ்பேன்ஷன் ஸ்டாப் ஆகும். அதான் இங்கே நடந்துச்சு. குவிக் காமர்ஸில் எக்ஸ்பேன்ஷன் ஸ்லோவானால் மார்க்கெட் ஷேர் கண்டிப்பாக ஸ்லிப் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இந்த ரேஸில் ஜெயிக்க போகுதா இல்லை சிம்பிளாக சர்வே ஆக போகுதா? இந்த மொமெண்ட்டில் தான் ஃபைனலாக ப்ளோ. 2025 ஐபிஓ அஃபிஷியலாக போஸ்ட்போன் பண்ணாங்க. ஐபிஓ போஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் இந்த கேஸில் அது ஒரு ஸ்ட்ராங் சிக்னல். மார்க்கெட் கிளியராக சொல்லுது, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலை சரி பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் பப்ளிக் மார்க்கெட்டை வாங்க. ஸோ இந்த ஸ்டம்பிள் ஜெப்டோவுக்கு ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் இது எண்டு கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் தான். இவ்வளோ பெரிய கம்பெனியை யாரும் அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டாங்க. இந்த க்ரூஷியஸான மொமெண்ட் ஜெப்டோவுக்கு ரொம்ப காஸ்ட்லியானது. ஆனால் இது எண்டு கிடையாது, ஜஸ்ட் ஒரு பாஸ் தான். அந்த பாஸில் தான் ஸ்டோரியோட டர்னிங் பாயிண்ட்டும் வருது. இப்போது இது க்ரோத் ஸ்டோரி கிடையாது, இது ஒரு ரீசேல் ஸ்டோரி. இப்போ வரைக்கும் ஜெப்டோ ஃபாலோ பண்ணது ஒரு சிங்கிள் மைண்ட் செட், க்ரோத் அட் ஆல் காஸ்ட், ஃபாஸ்ட் எக்ஸ்பேன்ஷன், மோர் டார்க் ஸ்டோர்ஸ், மோர் டிஸ்கவுண்ட்ஸ், மோர் பர்ன். ஆனால் அந்த மாடல் ஒரு வாலில் போய் ஹிட் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் அதுக்கு மேலே போக முடியாது. ஐபிஓ போஸ்ட் பண்ண உடனே மெசேஜ் ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. ஸ்பீடு பிரச்சனை கிடையாது, ஸ்கேலும் பிரச்சனை கிடையாது, ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் சர்வே தான் ஆகணும், அதான் முக்கியம். அதனால தான் ஜெப்டோ ஒரு ஹார்ட் டிசிஷன் எடுக்குது. க்ரோத் அட் ஆல் காஸ்ட்டுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இப்போது நியூ ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுறாங்க. 3 கோர் பில்லர்ஸ் மேலே பெட் பண்ணுறாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி, எஃபிஷியன்சி, சஸ்டைனபிலிட்டி. மீனிங் என்ன, பிளைண்டாக டிஸ்கவுண்ட்ஸ் போடக்கூடாது, எல்லா சிட்டிலையும் எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை, ஃபஸ்ட் யூனிட் எக்கனாமிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். 10 மினிட் டெலிவரி இம்ப்ரெசிவ் தான், ஆனால் 10 வருஷமாக கம்பெனி பில்ட் பண்ணாதான் நம்பர்ஸ் பேலன்ஸ் ஆகும். இந்த ரீசெட் கண்டிப்பாக ஈஸி கிடையாது, இது ஒரு பெயின்ஃபுல், ஸ்லோ, சம்டைம்ஸ் அன்பாப்புலர் கூட. ஆனால் லாங் டேர்மில் இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன், வேறு வழி கிடையாது. இந்த மொமெண்ட்டில் ஜெப்டோ ஒரு சாய்ஸ் எடுக்குது, யூனிகான் தெரியணும்னு இல்லை, ப்ராஃபிட்டபிள் தான் இருக்கணும்னு. நெக்ஸ்ட் இந்த ரீசெட்டை ஜெப்டோ ப்ராக்டிக்கலாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஷிஃப்ட் நடக்குது. இது ஜஸ்ட் சர்வே பண்ணுறதுக்கு இல்லை, நெக்ஸ்ட் வாருக்கு ரெடி ஆகுது. ஐபிஓ போஸ்ட் பண்ண உடனே ஜெப்டோ ஒரு ரொம்ப கிளியரான டிசிஷன் எடுத்தாங்க. பப்ளிக் மார்க்கெட் ப்ரெஷர் வேணாம், ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகலாம். அதோட ரிசல்ட் தான் இப்போ இந்த மூவ் எடுத்திருக்காங்க. அக்டோபர் 2025 ஜெப்டோ $450 மில்லியன், அதாவது ப்ரீ ஐபிஓ ரவுண்டை க்ளோஸ் பண்ணாங்க. இதை லீட் பண்ணது கேல்பர்ஸ், வேர்ல்டோட பிக்கஸ்ட் ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இது சரியான கீ சிக்னல் சொல்லுவேன். கேல்பர்ஸ் மாதிரி இன்வெஸ்டர்ஸ் என்ட்ரினா இது ஹைப் மேலே போட்ட பெட் கிடையாது, இது லாங் டேர்ம் டிசிப்ளின் மேலே பெட் பண்ணது. இந்த ரவுண்டுக்கு அப்புறம் ஜெப்டோ கிட்ட டோட்டல் கேஷ் ரிசர்வ்ஸ் ஆல்மோஸ்ட் $900 மில்லியன் ஆயிடுச்சு. இப்போது நேச்சுரலாக ஒரு கேள்வி வரும், இந்த காசு திரும்ப பர்ன் பண்ணுவாங்களா?
ஆன்சர் கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. பர்ன் பண்ண மாட்டாங்க. கால்குலஸ் அவ்வளோ சீக்கிரம் பர்ன் பண்ண விட மாட்டாங்க. டிசிப்ளினை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த கேபிட்டோட பர்பஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட், சஸ்டைனபிள் ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணு. செகண்ட், ஆட்டோமேஷன், சப்ளை செயின் எஃபிஷியன்சி, டெக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ண. ஸோ அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் கம்மியாகும். கடைசியாக 2026 ஐபிஓவுக்கு இது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை க்ரியேட் பண்ணும். முன்னாடி கேபிட்டல் ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணாங்க, இப்போ கேபிட்டல் ஸ்டெபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த வார் செஸ்ட் ஒரு சேஃப்டி நெட் மாதிரி தெரியுது. பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட் மாதிரி பப்ளிக் ஃபண்டட் ஜெயின்ஸ் கிட்ட பேனிக் இல்லாமல் காம்படிட் பண்ண கண்டிப்பாக இந்த ஃபண்டிங் ஹெல்ப் பண்ணும். சிம்பிளாக சொல்லப்போனால் இது ஒரு க்ரோத் ஃபியூல் கிடையாது, இது ஒரு ரன்வே எக்ஸ்டென்ஷன். ஆனால் இந்த ரன்வேல தான் ஜெப்டோ ஸ்டோரியில் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிக் மூவ் வருது. இது டிஸ்கவுண்ட் இல்லை, இது மார்க்கெட்டிங் இல்லை, இது டெக்னாலஜி அட்வான்டேஜ். குயிக் காமர்ஸ் பிஸ்னஸில் பிக்கஸ்ட் காஸ்ட் என்னன்னா மேன் பவர், பிக்கிங், பேக்கிங், சார்ட்டிங். இது எல்லாமே மேனுவலாக நடந்தால் மார்ஜின் இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதான் ஜெப்டோ இங்கே ஃபோக்கஸ் பண்ணது ஆட்டோமேஷன் இன்ஜின். இப்போ ஜெப்டோட டாக் ஸ்டோர்ஸில் டெய்லி அரௌண்ட் 25 lakh ஆர்டர்ஸ் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆட்டோமேஷன் மூலமாக இது ப்ராசஸ் நடக்குது. ஹியூமன் இன்வால்மெண்ட் கம்மியாயிடுச்சு. மெஷின்ஸ், ரோபோட்ஸ், கன்வேயர் சிஸ்டம் தான் இங்கே மெயின் ரோலே இப்போ ப்ளே பண்ணுது. நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் அப்ஸ் இந்த மெஷின்ஸ், ரோபோட்ஸ், கன்வேயர் சிஸ்டம்ஸ் ஃபார் லைக் குயிக் காமர்ஸ் டெலிவரிக்கு பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃப்யூச்சர் பெட் அங்கே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இங்கே ரியல் மேஜிக் என்னென்னா, ஜெப்டோ ஜஸ்ட் ஹார்ட்வேர் வாங்கிட்டு ஸ்டாப் பண்ணலை. அவங்க இன்ஜினியரிங் டீம் இன்னொரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரே ரோபோட்ஸை கைட் பண்ணுது, இன்வென்ட்ரியை ரியல் டைமாக சிங்க் பண்ணுது, கோர் லாஜிஸ்டிக் சிஸ்டம் கூட ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணுது. இதனால் அவுட்பவுண்ட் மேன் பவர் எஃபிஷியன்சியில் 45% இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. இது ரொம்பவே பெரிய டீல். ரீசன் என்னென்னா, காம்படிட்டர்ஸ் எல்லாரும் ஆட்டோமேஷன் ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஆப்ரேஷன் ப்ளஸ் டேட்டா ஃபுல்லாக ஓன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த ஆட்டோமேஷன் ஒரு ஒன் டைம் சேவிங் கிடையாது, இது காம்பவுண்டிங் அட்வான்டேஜ். ஸ்கேல் ஆகும்போது காஸ்ட் பெர் ஆர்டர் குறையும். ஏன் அப்படின்னா இந்த ஆட்டோமேஷன் 100 ஆர்டருக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ அதே தான் இருக்கும், 1000 எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் அதிகமாகிறப்ப காஸ்ட்டும் அதிகமாகாமல் காஸ்ட் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிலிட்டி பக்கத்தில் வந்துடும். சிம்பிளாக சொல்லப்போனால் முன்னாடி ஜெப்டோ ஸ்பீட் மேலே பெட் பண்ணிச்சு, இப்போ எஃபிஷியன்சி மேலே ரைட்டாக பெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் குயிக் காமர்ஸ் வாரில் லாங் டேர்முக்கு ஜெயிக்கிறது ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் இல்லை, மோஸ்ட் எஃபிஷியன்ட் பிளேயரால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இதுக்கப்புறம் ஜெப்டோ ஜேர்னியில் ஒரு நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான டர்ன் வருது. இது க்ரௌட் ஸ்டோரி இல்லை, இது ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான பிளே புக்குன்னு சொல்லலாம். இயர்லியர் ஜெப்டோ மைண்ட் செட் என்னன்னா, ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், லேட்டராக எக்கனாமிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரியாலிட்டி ஹிட் ஆகிடுச்சு. இப்போ பிளே புக் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட், கேலிப்ரேட்டட் எக்ஸ்பேன்ஷன். தௌசண்ட்ஸ் ஆஃப் டார்க் ஸ்டோர்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் 12 monthsல ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் டார்க் ஸ்டோர்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. டென்சிட்டி இருக்கிற ஏரியாஸில் மட்டும்தான் எக்ஸ்பேன்ஷனே பண்ண போகிறாங்க. ஸ்பீடும் இங்கே கொஞ்சம் கரையும், ஆனால் யூனிட் எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அந்த நியர்பை ரீஜனில் எஃபிஷியன்சியாக ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணி வித் டெக் ஆட்டோமேஷனோட பண்ணுறப்போ கண்டிப்பாக எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும், காஸ்ட் கம்மியாகும், ப்ராஃபிட்டபிலிட்டி பக்கத்தில் வந்துடும். அடுத்து, மார்ஜின் ரிச் கேட்டகரிஸ். கிராசரிஸில் மார்ஜின் கம்மின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜெப்டோ இதை டைவர்சிஃபை பண்ணுறாங்க. ஜெப்டோ ஃபார்மசி, அதுக்கப்புறம் ஹை மார்ஜின் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் அப்பேரல்ஸ், ஃபேஷன்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதில் உண்மையிலே நல்ல மார்ஜின் கிடைக்கும். ஈஸியாக 40 to 50% மார்ஜின் கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேஸ்கெட் வேல்யூவை பெருசாக மாற்றும், கான்ட்ரிபியூஷன் மார்ஜினையும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். அதே டெலிவரியில் பெட்டர் மார்ஜின் கிடைக்கும். தேர்டாக, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. இயர்லியர் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் கம்ப்ளைண்ட் என்னென்னா ஹிடன் ஃபீஸ், டார்க் பேட்டர்ன்ஸ், அதான் ஹேண்ட்லிங் சார்ஜஸ்னு போடுவாங்க, சர்ச் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது. ஒரு யூசருக்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் காமிக்கிறது. ஸோ ஐஃபோனுக்கு ஒரு ப்ரைஸிங், ஆண்ட்ராய்டுக்கு ஒரு ப்ரைஸிங். ஸோ இது எல்லாமே இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது ஜெப்டோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரொம்ப ரீசன் சிம்பிளாக வச்சுட்டாங்க. ட்ரஸ்ட் இல்லாட்டி ரிட்டென்ஷன் இருக்காது, ரிட்டென்ஷன் இல்லாட்டி கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிலிட்டி வராது. ஸோ இதுக்கு என்ன இது என்னத்தை காட்டுது அப்படின்னா, ஜெப்டோ க்ரௌத்தை கில் பண்ணலை, க்ரௌத்தை டிசிப்ளினோட ட்ரைவ் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. குயிக் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் வின்னர்ஸுங்கிறது ஃபாஸ்டஸ்ட் கம்பெனி கிடையாது, பிக்கஸ்ட்டு ஃபண்ட்ரைஸ் பண்ண கம்பெனியும் கிடையாது, மோஸ்ட் பேலன்ஸ்டு கம்பெனி. இங்கே ஸ்பீடும் இருக்கணும், மார்ஜினும் இருக்கணும், அப்புறம் ட்ரஸ்ட்டும் இருக்கணும். இது 3 இருந்தால் தான் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு போக முடியும். இதுதான் ஜெப்டோ சூஸ் பண்ண நியூ ப்ராஃபிட்டபிலிட்டி பிளே புக். நீங்கள் யாராவது இந்த குயிக் காமர்ஸ் ஃபீல்டில் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ ஸ்பீடும் இருக்கணும், உங்களுக்கு மார்ஜினும் கிடைக்கணும், ஹிடன் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் போடாமல் கரெக்டாக ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுங்கள். யூசர்ஸ் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. ரீட்டைன் பண்ணால் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ வேறும். நியூ கேட்டகரிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எந்தெந்த கேட்டகரிஸில் அதிக மார்ஜின் இருக்கோ அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணுற நிறையா கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோவில் தான் நான் வாங்குறேன். ஈவன் சார்ஜர், கேபிள், ஹெட்ஃபோன் எல்லாமே அதில் தான். ஈவன் சொல்ல போனால் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பையிங் ஐஃபோன் ஃப்ரம் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ ஃபைனலாக எங்கள் கேள்வி இதுதான், இந்த பிளே புக் ரியலி ஒர்க் ஆகுமா இல்லையா? ஆன்சர் ஸ்ட்ராட்டஜி கிடையாது,
எக்ஸிக்யூஷனில் தான் இருக்குது. இதை அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இங்கே மேட்ரே. இப்போது ஜெப்டோக்கு இருக்கிற ரியல் பேட்டில் ஃபீல்டை பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் ஜெப்டோ வீக்கஸ்ட் பிளேயர் கிடையாது, ஆனால் ஸ்மாலர் பிளேயர் தான். ஒரு பக்கம் பிளிங்கிட், ஜொமேட்டோ பப்ளிக் கம்பெனி, பேலன்ஸ் ஷீட் ரொம்ப பெருசு, லாஸாக இருந்தாலும் அவங்கள ஈஸியாக சஸ்டெயின் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் இன்ஸ்டாமார்ட்டோட ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி எக்கோ சிஸ்டமில் ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ண பிளேயர், ஆல்ரெடி ஒரு பெரிய யூஸ் பவர் பேஸ் இருக்குது. ஸோ கிராஸ் சப்சிடி ஒரே ஆப்பில் எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ குயிக் காமர்ஸ்க்கு கேபிட்டலாக ஈஸியாக புஷ் பண்ணுற கேப்பபிலிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ தேர்ட் ஆங்கிளில் இன்னொரு த்ரெட் எமர்ஜ் ஆகிருக்கு, ரிலையன்ஸ் ஜியோ மார்ட். இதுதான் இங்கே ரியல் வைல்டு கார்டே. 400 நியூ டார்க் ஸ்டோர் ஓப்பன் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் உள்ளே வந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியும். இது டிஸ்கவுண்ட் வார் கிடையாது, இது எண்டுரன்ஸ் வாராக மாறும். இந்த ஜெயின்ஸ் எல்லாருக்கும் நடுவில் தான் இப்போ ஜெப்டோ மாட்டிக்கிட்டு லீனாக இருக்குது, அஜைலாக இருக்குது. ஆல்மோஸ்ட் $900 million வார் செஸ்ட்டை உள்ள வச்சிருக்கு, அதாவது கேஷ் ரிசர்வ்ஸ் உள்ள இருக்குது. ஆனால் காம்படிட்டர்ஸ் எல்லாருமே இண்டஸ்ட்ரியோட ஜெயின்ஸ். இந்த $900 million விசஸ் இண்டஸ்ட்ரி ஜெயின்ஸ் தான் இங்கே மேட்ச்சு. ஸோ ஜெப்டோவோட ஃபைனல் கேம் ரொம்ப கிளியர். எல்லாரையும் அவுட் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம், அது ரொம்ப இம்பாசிபிள். ஸோ அவங்க கூட போட்டி போடுறது கண்டிப்பாக வேஸ்ட். இன்ஸ்டெட் எக்ஸிக்யூஷன் ப்ராப்பராக பண்ணலாம், யூனிட் எக்கனாமிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸ்மார்ட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஆட்டோமேஷன் அட்வான்டேஜை யூஸ் பண்ணலாம், கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது தான் இப்போ ஃபோக்கஸ். இப்போ இது ஒரு பவர் விசஸ் ப்ரிசிஷன் ஃபைட். ஜெயின்ஸ் கிட்ட பவர் இருக்குது, ஜெப்டோ கிட்ட ப்ரிசிஷன் இருக்குது. இந்த பேட்டில் ஜெயிக்கிறது யார் நிறையா காசு பர்ன் பண்ணுற கம்பெனி கிடையாது, யார் காசை லாங்கஸ்ட்டு டேர்முக்கு ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறவங்க தான், அவங்க தான் சர்வை பண்ண முடியும். இப்போ சிம்பிளாக ஒரு கேள்வி, இந்த சீக்வன்ஸில் ஜெப்டோ ப்ரிசன்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா? அதுதான் இந்த கேஸ் ஸ்டடியோட ஃபைனல் டெஸ்ட். இந்த பாயிண்டில் ஜெப்டோவோட ஒரு கிளிஃப் ஹேங்கர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் 12 monthஸில் நடக்க போகிறது தான் கம்பெனி சர்வே ஆகுமா இல்லையான்னு டிசைட் பண்ண போகிறது. ஸோ அப்படி சர்வே ஆனால் தான் ஐபிஓ போக முடியும், நெக்ஸ்ட்டு ஃபண்டிங் கிடைக்கும், பிஸ்னஸை ஸ்கேல் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அடுத்து வேறு எந்த இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்து பேக் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரில. அந்த ஃப்யூச்சரை டிஃபைன் பண்ண 3 கோர் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ப்ராஃபிட்டபிலிட்டி பாரடாக்ஸ். ஜெப்டோ மார்க்கெட் ஷேர் திரும்ப வின் பண்ண முடியுமா? பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட் கிட்ட லூஸ் ஆன கிரவுண்டை ரீக்ளைம் பண்ண முடியுமா? அதே டைமில் கேஷ் பேர்னை திரும்ப இக்னைட் பண்ணாமல் இதெல்லாம் செஞ்சு முடிக்க முடியுமா? க்ரௌத் வேணும், ஆனால் பேர்ன் வேண்டாம். இது எப்படின்னா ஒரு டைட்டான ரோப் மேலே நடக்கிற மாதிரி. ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் கேம் ஓவர், கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்தாலும் டேமேஜ் அவங்களுக்கு தான். செகண்ட் கொஸ்டின், இன்வெஸ்டரோட கேம்பிட். இன்வெஸ்டர் கேம்பிட். இப்போ ஜெப்டோ ஸ்டோரி என்னன்னா, ஐபிஓ இல்லை, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். உண்மையிலே இதுக்கெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா? நீ இத்தனை இயரில் எக்ஸிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண, இப்போ என்னென்னா போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபண்டமெண்டல்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்ற ப்ரெஷர் இல்லாமல் இருக்குமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். 2026 ஐபிஓக்கு பப்ளிக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் இந்த பேஷண்ட் ஸ்டோரியை நம்புவாங்களா? எஸ்பெஷலி பிளிங்கிட், ஸ்விக்கி மாதிரி லிஸ்டட் பியர்ஸ் ஆல்ரெடி லாஸை ரெடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது. மார்க்கெட்டுக்கு நம்பர்ஸ் வேணும், நரேட்டிவ் மட்டும் போதாது. இது இன்வெஸ்டர்ஸோட ட்ரஸ்ட் டெஸ்ட். தேர்ட் கொஸ்டின், சர்வைவல் ஸ்குவீஸ். மார்க்கெட் ஃபுல்லாக ஜெயின்ஸ், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ரிலையன்ஸ், இந்த எக்கோசிஸ்டமில் ஒரு தேர்ட் பிளேயருக்கு ஸ்பேஸ் இருக்கா? ஜஸ்ட்டு சர்வே பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, த்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கேஸ் ஸ்டடியோட க்ரூஸ் ஃபிக்ஸ் இது தான். ஜெப்டோ கிட்ட ஸ்பீட் இருக்குது, கேபிட்டல் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. ஆனால் மார்க்கெட் ரொம்ப அன்ஃபர்கிவிங்காக இருக்குது. கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆனாலும் ரிட்டென்ஷன் குறைஞ்சிருது. நெக்ஸ்ட் 1 இயரில் ஜெப்டோ ஒரு கம்பேக் ஸ்டோரியாக மாறுமா, இல்லாட்டி ஒரு காஷ்னரி டேலாக மாறுமா? லைக் ஜென்வைஸ் மாதிரியான ஸ்டார்ட் அப் நம்ம ப்ரீவியஸ் கேஸ் ஸ்டடீஸில் பார்த்த மாதிரி. ஆன்சர், ஸ்ட்ராட்டஜி இங்கே இல்லை, எக்ஸிக்யூஷனில் தான் எல்லாமே இருக்குது. இந்த பாயிண்டில் நம்ம ஒரு சிம்பிள் ட்ரூத்துக்கு வந்துடுவோம். குயிக் காமர்ஸில் ரியல் டெஸ்ட் இங்கே ஸ்பீட் கிடையாது. 10 minute டெலிவரிங்கிறது ஒரு ஸ்ப்ரிண்ட், ஆனால் பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறது தான் மேரத்தான். ஜெப்டோவோட 2025 ஜேர்னியில் அது கிளியராக ப்ரூவ் பண்ணிடுச்சு. எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத் இருந்துச்சு, கிரேசி ஸ்பீட் இருந்துச்சு, கேபிட்டலும் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் போதுமான்னு பார்த்தா கண்டிப்பாக இது எதுவுமே பத்தலை. இது எல்லாமே இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த கம்பெனிஸ் க்ரௌத்தை டியூரபிள் ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஜெப்டோ இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்குது. நியூ பிளே புக் இருக்குது, ஸ்ட்ராங் வார் செஸ்ட் இருக்குது, ஆட்டோமேஷன், எஃபிஷியன்சி, மார்ஜினை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எல்லா ரைட் மூவ்ஸும் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டரே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸிக்யூஷன் ஃபேஸ். இந்த ரேஸில் ஜெயிக்கிறது ஃபாஸ்ட் ரன்னர் இல்லை, லாங்கஸ்ட் டைம் சஸ்டெயின் பண்ண ரன்னர் தான் இங்கே மேட்ரே முக்கியம். ஸோ ஜெப்டோவோட கம்பேக் ஸ்டோரியாக மாறுமா, இல்லை ஒரு வார்னிங் கேஸ் ஸ்டடியாக மாறுமா? அடுத்து அவங்க நெக்ஸ்ட் 12 monthஸில் எப்படி டிசிப்ளினோட ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் இது எல்லாமே இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெப்டோவோட நெக்ஸ்ட் மூவ் என்ன இருக்கும்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டீப் டைவ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணுற ஃபவுண்டர்ஸ்க்கு விசி மைண்ட் செட், பிஸ்னஸ் கிளாரிட்டி, ஃபண்ட் ரைசிங் இன்சைட்ஸ் தேவைன்னா seniors.school விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடியில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பில்ட் ஸ்மார்ட், நாட் ஃபாஸ்ட். பை.